கோவை விமான நிலையம் அருகே காரில் இருந்த கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மாணவியுடன் பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு 3 இளைஞர்கள் பெண்ணை தூக்கி சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த ஆண் நண்பர் அளித்த தகவலின் பேரில் படுகாயங்களுடன் மாணவி மீட்கப்பட்டுள்ளார். தப்பியோடிய 3 பேரை தனிப்படை அமைத்து தேடி வரும் பீளமேடு காவல்துறையினர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை விமான நிலையம் அருகே காரில் இருந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மாணவியுடன் பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு 3 இளைஞர்கள் பெண்ணை தூக்கி சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த ஆண் நண்பர் அளித்த தகவலின் பேரில் படுகாயங்களுடன் மாணவி மீட்கப்பட்டுள்ளார். தப்பியோடிய 3 பேரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை விமான நிலையம் அருகே காரில் இருந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பர் வினித்துடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். நேற்று இரவு 11 மணி அளவில் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த 3 இளைஞர்கள் அந்த வினித் என்பவரை தாக்கிவிட்டு பெண்ணை தூக்கிச் சென்றனர். இளைஞர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த வினித் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற 3 பேர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினர். காவல்துறையினர் தேடுதல் வேட்டையின் பொழுது நிர்வாண நிலையில் இருந்த மாணவியை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மாணவியின் ஆண் நண்பரான வினித் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடிய 3 பேரை பீளமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.